ஆறாத காயங்களை மாற்றுகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30 அதிகாரம் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை தள்ளுண்டவள், எதற்குமே பயனற்றவள், இனி ஒண்ணுமே பண்ண முடியாது என்று சொல்லி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற சீயோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன், அதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காயங்களோடு, விசேஷமா சொல்லப்போனா மனதின் ஏராளமான காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் அதிகம். அதோடு மட்டுமல்ல, சரீரப்பிரகாரமான காயங்களிலும் இன்னைக்கு அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. புண் வந்தால் ஆரமாட்டிருக்கிறது, இது வந்தால் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பல விதத்திலே பலவிதமான நோய்களை இந்த சரீரம் இன்னைக்கு சந்திக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்ட காயங்களையும் ஆற்றுகிறவர். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன். சுகம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம வீட்டிற்குள்ளும் அதுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 122:7 சொல்கிறது. சுகமும் சமாதானமான அந்த இரண்டும் தான் இன்றைக்கு குடும்பங்கள் இழந்து தவிக்கின்றன, வெளியிலே தேடிக்கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில ஆண்டோடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து நமக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர் அவர். மனதின் காயங்கள் எல்லாம் ஆற்றுகிற மனக்காயங்களோடு எத்தனை நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? மனதின் காயங்கள் மற்ற எல்லா சரீரத்தின் அவயங்களையும் காயமுள்ளதாய் ரணமுள்ளதாய் மாற்றி காலத்திற்கு முன்பாகவே வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்க வைத்துவிடும். அதனால் மனதின் காயங்களை மாற்ற வல்லவராகிய ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட ஒரு மருத்துவமனையில மருத்துவத்தினால் கைவிடப்பட்டவர்கள் அநேகர் சேர்க்கப்படுவார்கள். அந்த மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா புண்ணு ஆறவே ஆறாது. இனி கால்கள் எடுக்கணும் அல்லது கைகள் எடுக்கணும். அந்த ஆபரேஷன் மூலமாகவும் ஏற்படுகிற காயம் ஆற்றப்பட முடியாது, மருந்துகள் அவ்வளவுதான் கொடுத்தாலும். அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில ஒரு சகோதரி சேர்க்கப்படுகிறார். சேர்க்கப்பட்ட உடனே அவளுக்கு முதலாவது இந்த காயத்தை காட்டிலும் பெரிதான ஒரு காயம் மனக்காயம் மனதில் ஏற்பட்டு விட்டது. புண்ணு இனி 6வது பிள்ளைக்கு இங்க கொண்டு சேர்த்துட்டாங்களா? அதோடு மட்டுமல்ல, மனதில் ஏற்பட்ட காயம் இன்னும் அதிகமாக இந்த புண்ணினுடைய காயங்களும் பெரிதாக ஆரம்பித்தது. இவளுக்கு நம்பிக்கை இழந்து போன ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது அங்கு மருத்துவத்துறையிலே பணியாற்றுகிற பல மருத்துவர்கள் உண்டு. ஒரு மருத்துவர் ஆண்டவருக்கு பயந்து ஜெபித்து தன்னுடைய ட்ரீட்மெண்டை செய்கிறவர். அந்த மருத்துவர் எல்லாத்தையும் பார்க்கும்போது தைரியம் கொடுப்பாரு. ஏனென்றால் அவர் தைரியம் கொடுக்கும் போது நிறைய காரியங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதை அங்கு பார்த்திருக்கிறார்கள். அந்த மருத்துவரும் நிறைய இடத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த சகோதரியை பார்க்கும் பொழுது மன ரீதியாக அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறதை இவர் புரிந்து கொண்டார். அவருடைய பேச்சிலே கண்டுபிடித்து விட்டார். சகோதரியை பார்த்து, நீங்க என்ன பயப்படுறீங்களா? மறித்து விட வேண்டி யோசிக்கிறீங்களா? இந்த புண்ணு ஆறாதுன்னு யோசிக்கிறீங்களான்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது, புண்ணு நிறைய மருத்துவமனை போயிட்டோம், முடியல, அதனால தான் இங்க கொண்டு என்ன சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னதும், ஏன் ஆண்டவரால முடியலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு, நீங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீ அவ்வளவுதான் சொல்லி அந்த எண்ணத்தை மாற்றுங்க. ஆண்டவர் காயங்களை உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஏற்றிருக்கிறார். ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகள் குணமாக்குறது எழுதியிருக்கிறது. அவர் மனதினுடைய காயங்களை மட்டுமல்ல, சரீரத்தின் காயத்தை அவரால் ஆற்ற முடியும். அந்த நம்பிக்கைக்குள்ள வாங்க. ட்ரீட்மெண்ட் என்னால் கொடுக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா சுகத்தை கொடுக்கிற ஒரு கர்த்தர், நீங்க நம்பி பாருங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஏன் மனிதர்களால் முடியாத காரியங்கள் தேவனால் முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன நினைக்கிறோம்? மனிதனால் முடியாதனால், மற்றவர்களால் முடியாதனால் தேவனால முடியாது என்கிற ஒரு நினைவுக்குள் வந்து விடுகிறோம், சிந்தனைக்குள் போய் விடுகிறோம். அப்படியே அந்த மாற்றி கொஞ்சம் சிந்திங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு தாட் கொடுத்து விட்டு அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து விட்டு போய்விட்டார். நாட்கள் ஆன உடனே இந்த மன ரீதியா பாதிக்கப்பட்ட அந்த சகோதரனுடைய முகத்தில் ஒரு தெளிவு, அந்த மரண பயம் அகன்றது. அதோடு மட்டுமல்லாமல் கால்கள் இருக்கிற புண்கள் ஆறாதுன்னு சொன்னாங்க, ஆனா அது ஆற ஆரம்பித்து விட்டது. மனது சரியான உடனே, காயங்கள்லாம் மறைந்த உடனே செத்து போயிடுவாங்கன்னு சொல்லித்தான் நினைச்சாங்க. ஆனா உயிரோடு பிழைத்தவளாய் மீண்டுமாய் ஒரு வாழ்வை பெற்றவளாய் திரும்பி வீட்டிற்கு நடந்து வந்தாலாம். யோசித்து பாருங்கள். அநேக நேரம் அநேக காயங்கள், அநேகர் பேசின வார்த்தைகளினாலே, அநேக வாழ்க்கையிலே எதிர்பாராத சம்பவங்களினாலே இது போய் என் வாழ்க்கையில நடந்துட்டேன், கொஞ்சம் கூட கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கவில்லைன்னு சொல்லி அதே நினைத்து நினைத்து மன ரீதியாய் காயப்பட்டு வெளியே ஏதோ சிரிச்சவங்க மாதிரி நடித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை தள்ளுகிற ஆட்கள் தான் இன்றைக்கு ஏராளம். அதை தூக்கி விட்டு கர்த்தரை சார்ந்து கொள்ளும். அவர் இருக்கிறார். ஆறாத காயங்களை ஆற்றுகிறவர், மன ரீதியான பாதிப்பை மாற்றுகிறவர், மீண்டுமாய் ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து, ஏன் மீண்டுமாய் ஒரு நல்ல ஒரு நன்மையான வாழ்க்கையை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து வாழ்ந்திருக்க பண்ணுகிறவர் சொல்கிற சிந்தைக்குள் வந்துவிட்டோம் என்று சொன்னால் வாசல்கள் திறப்பதை நாம் பார்க்க முடியும்.
வழிகள் உண்டாவதை நாம் பார்க்க முடியும். நன்மையும் கிருபையும் தொடர்கிறதை பார்க்க முடியும், சாதிக்க முடியும். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டும் அவர் புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆறாத காயங்களை ஆற்றுகிற தேவன், மன ரீதியா காயப்பட்டு ரணத்தோடு வேதனையோடு எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து பிழைக்கிறேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால், பரலோகத்தில் இருக்கிற தேவன் அந்த பிள்ளைகளுடைய வலதுகையை பிடிச்சு தட்டி கொடுத்து காயங்களை ஆற்றி ஆரோக்கியம் வர பண்ணி உங்களுடைய தழும்புகளால் குணமாக்கும்படியா ஜெபிக்கிறேன். எனும் சரீரங்களிலே காயங்களோடு எனக்கு புண் வந்து ஆறவே இல்லை. சுகர் இருக்கிறதுனால ஆற மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. நாளுக்கு நாள் பெரிதாயிட்டு காலை எடுத்து விடுவார்களோ, விரலை எடுத்து விடுவார்களோ, இது ஆறாதோ இப்படி ஆகிவிட மரண பயத்தில் இருக்கிற பிள்ளைகள் அந்த மரண கட்டுகளில் இருந்து விடுவித்து அந்த காயத்தினை சுகமாக்குவீராக. கண்ணீரை தொடங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, நஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நன்மையால் நிரப்புங்க. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருடைய காயங்களும் நீர் ஆற்றி தேற்றி அரவணைத்து உடைய நாம மகிமைக்காக சந்தோஷமாய் கடந்து வருகிற அந்த நாளை அப்பா காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியம் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் நம்முடைய வாழ்வில் வந்து சேரும். நிச்சயமாகவே கர்த்தர் அப்படியே செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.